ஹலோ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன். ஏஎம் மற்றும் பிஎம் அப்படின்னு ரெண்டு விஷயம் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா டைம் பார்க்குறதுல. அதை பற்றின டீட்டெயில்ஸ், ஏஎம்னா என்ன, பிஎம்னா என்ன, அது எப்படியெல்லாம் உருவாச்சு அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்க முடியும். நம்ம பழைய காலத்து மனுஷங்க பார்த்திங்கன்னா இரவு பகல் நேரங்களை அடையாளம் காண ஒளி மற்றும் இருள் ஆகிய ரெண்டு மாறுபாட்டை பயன்படுத்துகிறாங்க. சூரியன் உதிக்கிற நேரம், வெளிச்சமாக இருக்கிற நேரமும் அதுக்கப்புறம் மறையும் நேரம் ஆகியவற்றோட அடிப்படையில் ரெண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இரவில் நேரத்தை அறியிற விதத்தை பண்டைய மனிதர்கள் எப்படி சூரியனை பகலுக்கு பயன்படுத்தினாங்களோ அதே மாதிரி நிலவோட வெளிச்சத்தையும் நட்சத்திரங்களையும் பயன்படுத்தி இரவுடைய மணி நேரத்தை கணக்கிட்டு இருந்தாங்க. பழங்காலத்தில் இருந்த எகிப்தியர்கள் பார்த்திங்கன்னா அவங்களோட நேரத்தை அறிந்து கொள்கிறதுக்கு கணக்குகளை பயன்படுத்தி இருந்தாலும் நாள் மற்றும் இரவு ரெண்டுமே சம அளவு நேரம் கொண்டவே அப்படிங்கிற கருத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்ப ஒரு நாள் முழுவதும் சூரியன் இரவில் நிலாவும் சம அளவு நேரம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சிறிது காலத்துக்கு பிறகு சூரியன் வட்ட வடிவ அமைப்பை பார்த்து கடிகார உற்பத்தியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தொழில்நுட்பத்துக்கு மாற்றாங்க. இதுவே சுழற்சி முறையில் மெக்கானிக்கல் அமைப்புகளை வச்சு துல்லியமான கடிகாரங்களை உருவாக்க உதவுது. ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் கடிகாரம் அப்படிங்கிறது யூரோப்பில் தான் உருவாக்குறாங்க. இடைக்காலத்தில் அமைக்கப்பட்ட கடிகார கோபுரங்களுக்காகவே இது உருவாக்கப்பட்டது. பாரம்பரிய முறைக்கு மாறாக இது பழைய முறைகளோட வித்தியாசமாக 24 மணி நேரம் காட்டும் கருவியாக இருந்துச்சு. 14ஆம் நூற்றாண்டில் 24 மணி நேர சாதனங்களை 12 மணி நேர முகங்களாக மாற்றுறாங்க. இடத்தை சேமிக்கவும் பாக்கெட் கடிகாரங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நபர்களுக்கு வாசிப்பதில் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏஎம் அப்புறம் பிஎம் அப்படின்ற ரெண்டு வானியல் அமைப்புகளோட தொடர்புடைய சொற்களை அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விச் மீன்ஸ் ஆஸ்ட்ரோமிக்கல் பாடிஸ் நேரடி தொடர்பு இல்லாதவையாக இருந்தாலும் கடிகார உற்பத்தியாளர்கள் அதை பயன்படுத்த தொடங்குறாங்க. இது நேரத்தை முற்பகல், அதாவது ஆன்டி மெரிடியம், அதுதான் ஏஎம், அப்புறம் பிற்பகல் பிஎம், போஸ்ட் மெரிடியம் அப்படின்னு ரெண்டு பாதியாக பிரிக்கிறாங்க. இது 12 மணி நேர முறையில் ஒரே எண் இருமுறை, அதாவது பார்த்திங்கன்னா 12 to 11 வரைக்கும் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அதை அப்போ தான் அவங்க 12ஆவது நூற்றாண்டில் தான் 19ஆவது நூற்றாண்டில் தான் பார்த்திங்கன்னா அதை அவங்க கொண்டே வராங்க. ஸோ ரெண்டு முறை அதுலேயும் குழப்பத்தை தவிர்க்கிறதுக்காக தான் அந்த ஏஎம் பிஎம் அப்படிங்கிறது 12 மணி நேரம் கொண்டு வந்தோன்னா, இப்போ ஒரு நாளில் 24 hours வரும்போது ஃபஸ்ட்டு 0ல் ஆரம்பித்து 1 2ன்னு வரும்போது இப்போ 17 மணினா ஈவினிங் 5 மணி. இப்போ இந்த காலத்துக்கு ஈவினிங் 5 மணி. அப்போ அது 17 மணினா 17 மணி சாயங்காலம் அப்படிங்கிறதான் தெரியும். ஸோ இது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ரெண்டு சைக்கிளாக கொண்டு வராங்க. அதாவது 12 பிரிக்கும்போது இந்த 12க்குமான வித்தியாசத்தை கொண்டு வரதான் ஏஎம் அண்ட் பிஎம் கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலுமே 19ஆவது நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் பல நாடுகளும் பார்த்திங்கன்னா இராணுவ அமைப்புகளும் 24 மணி நேர கடிகாரத்தை அடிப்படையாக கொண்டு நேரத்தை பற்றி விவாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆஸ்திரேலியா, கனடா, பிலிப்பைன்ஸ் தவிர பெரும்பாலான நாடுகள் 24 மணி நேர கடிகாரத்தை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் பழைய பழக்க வழக்கங்கள் ரொம்ப ரேராக தான் இருக்குது. பழைய பழக்க வழக்கங்கள் சீக்கிரமாக மறையாது. அந்த வகையில் இந்த நாடுகளில், அதாவது ஆஸ்திரேலியா, கனடா, பிலிப்பைன்ஸ் கூட பெரும்பாலான மக்கள் இன்னும் ஏஎம் மற்றும் பிஎம் குறியீடுகளை அதாவது யூஸ் பண்ணும்போது இந்த டைமை யூஸ் பண்ணுறாங்கதாக சொல்கிறாங்க. ஏஎம் மற்றும் பிஎம் அப்படிங்கிறது லத்தீன் மொழியிலேருந்து பெறப்பட்டது. ஆன்டி மெரிடியம், போஸ்ட் மெரிடியம் அப்படின்ற ரெண்டு சொற்களுக்கான சுருக்கங்களாக பயன்படுத்தப்படுகிறது. நள்ளிரவு முதல் நண்பகல் 11:59 வரைக்கும் ஏஎம் அப்படிங்கிற நேரத்தையும், பிஎம்ங்கிறது 12 மணி முதல் நள்ளிரவு 11:59 வரைக்குமான நேரத்தையும் குறிக்க நம்ம பயன்படுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரங்களை கொண்டு இருக்குது. அந்த மணி நேரம், நிமிடம் மற்றும் வினாடிகள் எல்லாமே இதை வச்சு பேஸ் பண்ணி வகைப்படுத்துகிறாங்க. எடுத்துக்காட்டாக 9:35 அப்படிங்கிறது 9 மணி நேரம் 35 நிமிடங்கள். இந்த நேரத்தை 24 மணி நேரம் கடிகார வழியாக ரெண்டு வழியில் காட்டலாம். ஒன்று காலையில், இன்னொன்று சாயங்காலம். அப்புறம் 24 hours இன்னமும் மிலிட்ரி டைம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போவும் ஐக்கிய அமெரிக்கா, கனடா அந்த நாடுகளோட இராணுவத்தில் அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பொதுவான மக்கள் இந்த 12 மணி நேர முறையை தான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ். பை.